அடுத்த தலைமை செயலாளர் யார்? டெல்லியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த 2 இடங்களிலும் வரக்கூடிய சதவீதத்தை பார்த்தால் திமுக அரசு டொங் 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 டொங்னு ஆடுதுங்க. விஜய் அவர்கள் நல்ல வாக்கு சதவீதம் எடுத்தாலும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கு ஏத்த மாதிரி சீட் வருமா தெரியாது. சென்னையில இப்ப பெருவாரியான இடங்களை வந்து தாவேக்கா ஓட்ட நிறைய பிரிக்கிறாங்க. திமுகவுக்கு வீழ்ச்சி. சேகர் பாபுல தோத்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவராக ஜோதிமணி நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு தகவல். என்று தொகுதியில காங்கிரசுக்கு அப்ப தோல்வி. காரணம் என்ன? திமுகவிற்கு எதிரான ஒரு வாக்குகள் இல்லைன்னா அவன் ஜி.கே. மணியே சொல்றாரு என் மகன் தோத்து போறான். பாஜக அந்த மேற்கு வங்க தேர்தலில் எத்தனை தொகுதி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பாஜக அரசாங்கம் அமைக்கும். மம்தா பானர்ஜி தோல்வி அடைவார். பீகார், பெங்காலும், ஒரிசா இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு மாடல்ல வருங்க. அதனால 3 நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அமித்ஷா சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அங்கா பங்கா கலிங்கா. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நேற்றே நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பற்றி, நிறைய வாக்கு சதவீதத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சென்னை மண்டலத்தை எடுத்துக்கிட்டாலும் வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் ஸோ இங்க யாருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஏன்னா கடந்த முறை திமுக ஆட்சி வருவதற்கு மிகப்பெரிய கை கொடுத்தது இந்த வட மாவட்டமும் இந்த சென்னை மண்டலம் தான். ஸோ உங்களுடைய பார்வையில இங்க இப்ப நடந்து முடிந்திருக்க இந்த தேர்தலை பற்றியும் சென்னை மண்டலமும் வட மாவட்டமும் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில என்ன சார்? பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முடிந்து வந்தது. முடிவு கட்டிவிட்டார்கள், மூட்டை கட்டிவிட்டார்கள். இந்த 2 இடங்களிலும் வரக்கூடிய சதவீதத்தை பார்த்தால் திமுக அரசு டொங் 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 டொங்னு ஆடுதுங்க. எப்ப விழுமோ தெரியாது. இது நடுவுல நீங்க கேட்ட மணி அரித்மெட்டிக் பிரகாரம் பாத்தீங்கன்னா திமுக ஒரு ரொம்ப மிக மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அந்த ஆட்சி தக்கப்படியவார்களா என்று. அதே சமயத்தில் யார் வெற்றி பெறுவார் என்று கேட்டீர்கள். அதில் குழப்பம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்புகள் அதிகமாகத்தான் தென்படுகின்றன. டெல்லியில் விஜய் அவர்கள் நல்ல வாக்கு சதவீதம் எடுத்தாலும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கு ஏத்த மாதிரி சீட் வருமா தெரியாது. ஒவ்வொரு இடத்தையும் அவர் நிறைய வாக்குகளை ஏடிஎம்கே கட் பண்றாரு, டிஎம்கே கட் பண்றாரு, பாஜக கட் பண்றாரு, காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான் ஆட்சிக்கு வரும் என்று டெல்லியில் பேசுகிறார்கள். 1. 2வது, நான் நேற்று பல தகவல்களை சொன்னேன். இன்று நான் கேள்விப்படுவது தமிழக அரசியலில் ஒரு நூதனமான திருப்பம். இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வந்து விட்டார். நாளை அல்லது மறுநாள் அவர் விஜய் அவர்கள் வேற ஏதான ஒரு மசூதிக்கோ அல்லது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாரு. மசூதிக்கு போக வேண்டிய நிலைமைலாம் இருக்கு. அதனால தன்னை செக்குலர்வாதி, சமூக சீர்திருத்தவாதி அதெல்லாம் சொல்லி கொண்டாலும் அவருக்கு 30 சீட் வந்தாதாங்க அவருடைய ஜோர் பிடிக்கும். இதை விட ஜோர் பிடிக்காதுங்க. அந்த 30 சீட் வருமா 40 சீட் வருமாங்களோ நாளைக்கு தான் தெரியும். இன்னைக்கு சாயங்காலம் எக்ஸிட் போல்ல கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. காரணம் அவ்வளவு நூதனமான ஒரு முயற்சியில் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கும் சரி, ஆதரவாளர்களுக்கும் சரி, ஒரு மாபெரும் ஏமாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. அதனால தோக்கடிக்க போறாங்க. அதுதாங்க யதார்த்தம். இது நடுவுல அடுத்த தலைமை செயலாளர் யார்? டெல்லியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நான் நேற்று தங்களிடம் பகிர்ந்து கொண்ட மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தஸ்தாவேஜுகள், முக்கிய கோப்புகள் எரிக்கப்படுகின்றன என்று ஒரு ஆளுநர் RN ரவி அவர்கள் இருந்த போதே எச்சரிக்கை விடுத்தார். இப்ப புதுசாக வந்திருக்கூடிய ஆளுநருக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சீஃப் செக்ரட்டரி இருவருக்குமே ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்கிறது. இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைசேஷன் ஆனா கூடங்க சில முக்கிய தஸ்தாவேஜுகள் எரிக்கப்படுகின்றன என்று நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். இது அரசாங்கம் உஷாராக இருக்க வேண்டும். திமுக அரசு போகுது என்ற ஒரு அர்த்தம் ஆகிவிட்டது. பண சிக்கல்களா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கஜானா காலியாகிவிட்டது. அதை தவிர தனியார் மயமாக்கப்பட்டது போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, சாராயத்துறை, டாஸ்மார்க் போன்ற இடங்களில் சில கோப்புகள் திருடப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். எனினும் அவைகள் எல்லாம்
கம்ப்யூட்டர் ரெக்கார்டில் இருக்கும், பயப்பட வேண்டாம் என்று தான் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இருப்பினும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் இதே சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு பல பொறுப்புகள் இருப்பதாகத்தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். தேர்தல் கமிஷன் சிறப்பாக செயல்பட்டதற்கு பல பாராட்டுதல்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தேர்தல் பெரிய அளவுல யாராலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்கு அப்படின்னு நிறைய ஊடகவியலாளர்களா பேசப்படுது. இப்போ சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம் திமுகவுக்கு இந்த தடவை கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கொடுக்காது. தமிழ் வெற்றி கழகம் சென்னையில் அள்ளின் போடுவாங்க. ஓகே, சென்னையில அப்ப பெருவாரியான இடங்கள்ல தாவேக்கா ஓட்ட நிறைய பிரிக்கிறாங்க. திமுகவுக்கு வீழ்ச்சி. சேகர் பாபு தோத்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே, சேகர் பாபு அவர்களுக்கு தோல்வி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்போ ஆமா குறைந்தது ஒரு 7-8 மந்திரி 10 மந்திரி தோத்து போடுவாங்க. ஒரு எதிராலை என்பது அதிகமாகிவிட்டது. விஜய் வந்ததுனாலும் விஜய் பேச்சுனாலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராலை நன்றாக வீசுகிறது. தமிழகத்தில் வீசியது. கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா வட மாவட்டங்கள்ல விசிகாவோட திமுக அமைத்திருந்த அந்த கூட்டணி நல்லாவே ஒர்க் ஆயிருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அரித்மெட்டிக்கா கூட்டணி நல்லா ஜெல்லாகி நிறைய இடங்களை கைப்பற்றிருந்தாங்க வட மாவட்டங்கள்ல. ஸோ இந்த முறை எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தேமுதிகவும் ஆட் ஆயிருக்காங்க, உள்ள கூட்டணிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. இந்த இணைவு அப்படிங்கிறது ஒரு நல்ல வெற்றியை தருமா வட மாவட்டங்கள்ல திமுகக்கு, இல்ல கூட்டணியா ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையில என்ன நடந்துச்சு சார்? கூட்டணி ஒர்க் ஆகல. தேமுதிக வந்ததுனால விசிகாக்கு கோபம் வந்தது. விசிக தொண்டர்கள் தேமுதிகக்கு வேலை செய்யவில்லை, காங்கிரஸ்காரர்கள் திமுகவுக்கு வேலை செய்யவில்லை. கூட்டணியில் குழப்பம் இருந்தது. ராகுல் காந்தி இந்த கூட்டணி உடைத்தார். ஆனால் உடைக்காமல் பாதுகாத்தார் மு.க. ஸ்டாலின். தேர்தலுக்கு பிறகு, தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு திமுக அணி உடைந்து விடும் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். ராகுல் காந்திக்கு உடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை தவிர நூதனமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக காங்கிரஸ் தலைவராக ஜோதிமணி நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு தகவல் இன்று. ஓகே, இல்ல இதான் அடுத்த கேள்வியை கூட வைக்கலான் இருந்தேன். இன்னைக்கு நிறைய செய்தி சேனல்கள், செய்தி ஊடகங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வருது அப்படின்லாம் நிறைய செய்தி ஊடகங்கள் சொல்றாங்க. நானே தங்களுடைய பிரணவ் கிட்ட பேசிச்சு குறிப்பிட்ட தேதியில் நானே சொன்னேன், ராகுல் காந்தி லாட் மாறுதியா அப்படின்னா வெளில போ அப்படின்னு சொல்லிட்டார், கெட் அவுட் அப்படின்னு விட்டார். என்ன காரணம்? என்ன காரணம்? ஊழல் காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோரம் போனார் செல்வ பெருந்தகை என்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தவிர அவர் மீது சில குற்றங்கள் கூட இருக்கிறது. அத தன்னுடைய இணைப்பு மாயாவதி அம்மையார் அவர்கள் ராகுல் காந்தியிடம், பிரியங்கா காந்தி, சோனியா காந்தியிடம் பேசியது தமிழகத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சில சீனியர் காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்றெல்லாம் சந்தேகப்படுவதாக சொன்னார். அன்றிலிருந்து ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை மீதும் சில முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போகிவிட்டது. அதற்கு ஏற்ப தங்களுக்கு நினைவிருக்கும், ராகுல் காந்தி குறைந்தது 40 அல்லது 50 காங்கிரஸ் தலைவர்களை சென்னையில் இருந்து மாவட்ட தலைவர்களும் அழைத்து பேசினார் டெல்லியில். அந்த பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டு வேண்டாம் என்று அனைவரும் சொன்னார்கள். ஆனா ஓரிருவர் தான் திமுக போக வேண்டும், இல்லைன்னா விஜயோட போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சோனியா அம்மையார் ராகுல் காந்தியிடம் சொன்னார். மு.க. ஸ்டாலின், ப. சிதம்பரம் பேசிய பிறகு அதுல இருந்தாங்க ஒரு திருப்பம் ஏற்பட்டதுங்க. அதுலதான் ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை மேல கோபம். அதுல இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணது தப்பா பண்ணது, பணம் மாறுதல், இதை தவிர இந்த ஹசினா சையத் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் இளமை பெண் தலைவர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு பணத்தை வாங்கிட்டாரு, கே.சி. வேணுகோபாலுக்கும் அந்த அல்கா லம்பாவுக்கும் ஊழல் காதல் மோதல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை தவிர ஜோதிமணி செல்வ பெருந்தகை மூலமாக பணம் ஜி.கே. மணி மகனிடம் பெறப்பெற்றதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுங்க. ராகுல் காந்தி இமெயில் வந்திருக்குது, SMS வந்திருக்குது, லெட்டர் வந்திருக்குது. அதனாலதான் கோவம். ஓகே, தமிழ்குமரன் அதாவது ஜி.கே. மணி அவருடைய மகன் பெண்ணாகரம் தொகுதி வேட்பாளர், அவர்கிட்ட இருந்து பணம் பெற்றதால அவர் தோத்து விடுவார். ஓகே, பெண்ணாகரம் தொகுதியில காங்கிரசுக்கு அப்ப தோல்வி. தோல்வி. காரணம் என்ன என்று கேட்டா, திமுகவிற்கு எதிரான ஒரு வாக்குகள் இல்லைன்னா அவன் ஜி.கே. மணியே சொல்றாரு, என் மகன் தோத்து போடுவாங்க. ஏன்னா 5 கோடியில 10 கோடி இதுங்க, அவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க சார் பணம். எங்க செல்வ பெருமை ஏங்க சார் சாப்பிட்டான்னு கேட்கறாங்க எல்லாரும். அந்த ஜோதிமணி கேட்கறாங்க, மாணிக் தாக்கூர் கேட்கிறாரு. ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் அப்படியே பார்த்தோம்னா மேற்கு வங்க தேர்தல், வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் 2ஆம் கட்ட பேஸ், அதாவது அடுத்த கட்ட தேர்தல் ஏப்ரல் 29 அன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. ஏற்கனவே 152 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப 142 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அடுத்த கட்டமா நடக்க இருக்கு.
ஸோ அங்க தேர்தல் களம் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட பாஜக வந்து அங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல அங்க தேசிய தலைவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியா அங்க பயணம் மேற்கொள்றத பார்க்க முடியுது. தொடர்ச்சியா பிரச்சாரம் மேற்கொள்றத பார்க்க முடியுது. உங்களுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க பார்த்த வரைக்கும் மேற்கு வங்க தேர்தல் எப்படி வந்து அமையும் நீங்க நினைக்கிறீங்க? மம்தா பானர்ஜிக்கு இந்த முறை திரும்பவும் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தங்களுடைய கேள்விக்கு 2, 3 பாகங்களில் நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். பேச்சு தமிழா பேசி நேயர்களுக்கு ஒரு புரிதலை கொண்டாக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்ததை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, மம்தா பானர்ஜி 15 வருடம் அமைப்பில் இருந்து விட்டார் அரசாங்கத்தில். அவருடைய கட்சியில் பல குழப்பங்கள் இருக்கின்றன. அவரது கட்சியிலும் ஒரு உதயநிதி மாதிரி ஒரு அபிஷேக் பானர்ஜியை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. தன்னுடைய மகன் தம்பியினுடைய மகனை அவர் தான் இப்ப எல்லாம் ரூல் பண்றாரு. அவர் தான் குறைஞ்சது ஒரு 20,000 கோடி ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வந்து அவங்க மகன், அவளுடைய மனைவி ஒரு தாய்லாந்துக்காரி, பெங்காலி இல்லை, அவங்க எல்லாம் ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்குதுங்க. அதை தவிர மம்தா பானர்ஜியிடம் இருக்கக்கூடிய ஒரு 15 முதல் 20 அமைச்சர்கள் மீது கேஸ் இருந்தது. ஆனால் அங்கு பாலியல் கொள்கை எப்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சார்னு ஒரு மாட்டினான்னு சொன்னாங்க, அந்த சார் யாருன்னு தெரியல இது இருக்கிறோம். அதே மாதிரி அங்க ஆர்ஜி கார் என்ற கல்லூரியிலும் பல மாணவிகள் மருத்துவக் கல்லூரியில் கருப்பிழக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை தவிர அங்கு மேற்கு வங்காளத்தில் 40% முஸ்லிம் வாக்காளர்கள் இருப்பதனால் மம்தா பானர்ஜி நினைத்தால் அந்த 40% ஓட்டு வச்சுட்டு ஜெயிச்சுடலாம், மீதி 60% ஹிந்து வாண்டான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்பொழுது சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜினால் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு மகன் மாதிரி இருந்தவர் அபிஷேக் பானர்ஜி மேல் வந்ததனால் அவர் 2 பேரும் சண்டை போட்டு போன 2021 தேர்தலே வெளில வந்துட்டாரு. அப்பவே 77 சீட் எடுத்தாங்க. 3 சீட்ல தான் இருந்தாங்க, 77 சீட்டுக்கு வந்தாங்க. இப்போ அந்த 77 சீட்ல இருந்து 294 இவங்க சொல்றாங்க 170 சீட் எங்களுக்கு வந்துரும் சொல்றாங்க. அந்த 70 100 சீட் எக்ஸ்ட்ரா வரும்னு. ஆனால் பல அமைப்பு கூட அதற்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது. அமித்ஷா 15 நாள் அங்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்தார், அங்கேயேதான் இருந்தாரு. பிரதமர் நரேந்திர மோடி 18 ரேலி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. 18, 1 இல்ல 2 இல்ல. அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி வீக்காக இருக்குது, பலவீனம் அடைந்து விட்டது. காங்கிரஸ் என்பது அங்க இல்லை, செத்து போச்சு. ஏன்னா அங்க காங்கிரஸுடைய அமைப்பு கட்டமே கிடையாது. இதுல அதீர் ரஞ்சன் சௌத்ரி என்பவர் காங்கிரஸ்ல இருந்தாரு. திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ரியல் காங்கிரஸுக்கும் நல்ல சண்டை வந்ததுங்க. இப்போ ஃபைட் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தான். ஆக மொத்தம் அது ஹிந்துத்துவாவிற்கும் மைனாரிட்டி முஸ்லிமுக்கு தான் இருக்குது. நீங்க பாஜகவுக்கு அந்த மேற்கு வங்க தேர்தலில் எத்தனை தொகுதி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கணிப்பின்படி? பாஜக அரசாங்கம் அமைக்கும். மம்தா பானர்ஜி தோல்வி அடைவார். நம்பர்னு கேட்டீங்கன்னா நான் பெட் பண்ண முடியும். 140 இருந்து 160 மட்டும் பெட் பண்ணலாங்க பாஜக. முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு கையில் வர இருக்கிறது. அங்கா பங்கா திறங்கது பங்கா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ரிதமிக்கலா ஒண்ணு பேசுறாங்க. இதுல நம்ம பெங்கால்ல, பீகார், பெங்காலும் ஒரிசா, இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பார்டர்ல வருங்க. அதனால 3 அங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு அமித்ஷா சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அங்கா பங்கா கலிங்கா. அங்கான பீகார், பங்கான பெங்காலம், கலிங்கான ஒரிசா. இது 3 நாங்க பிடிச்சிட்டோம் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு புதுச்சேரியில் ஏற்கனவே பாஜக இருந்தது. இப்பொழுது பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வருமையானால் புதுச்சேரியினுடைய மாநிலமாக தமிழாக இருக்கிறதால் தமிழ்நாட்டில் அந்த காத்து காத்து வீசுகிறது என்றெல்லாம் சொல்வது போன்று மேற்கு வங்காளத்திலும் ஒரிசா மற்றும் அசாம் போதாத குறைக்கு பீகாருடைய காற்று வீசுகிறது என்று தான் அதற்கு அர்த்தம். அங்கா பங்கா கலிங்கா என்றார். முதல் முறையா மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆமா, ஏற்கனவே திரிபுரால வந்திருக்காங்க தம்பி, அஸ்ஸாம்ல வந்திருக்காங்க தம்பி, ஒரிசால வந்திருக்காங்க தம்பி, இப்ப பீகார்ல வந்துட்டாங்க சார். காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. வெறுமை ராகுல் காந்தி ஓட்டு சோரி படம் காமிச்சிட்டு இருக்காரு. தவிர இப்ப நம்ம மாண்புமிகு முதல்ல மாண்புமிகு எப்படி சொல்றது கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் பீகார் வந்தாரு. என்ன பண்ணாருங்க, பீகார் ஓட்டுச்சோரிக்கு பிரயாணம் வந்தாரு. ஒரு நாள் காலைல வந்துட்டு மத்தியானம் திரும்பிட்டாரு. அவர் இப்ப என்ன உங்க ஓட்டுச்சோரிக்கு என்ன சொல்ல போறாரு? 95% ஓட்டு ஆயிருக்குதுங்களாங்க வெஸ்ட் பெங்கால்ல. தமிழ்நாட்டுல 85% ஆயிருக்குது. என்ன சொல்ல போறாரு இப்ப மு.க. ஸ்டாலின்? கிட்டத்தட்ட 93% அவருடைய வாய் மூடிட்டாங்களா, ஜிப்பு போட்டாங்களா, எங்க போச்சு அந்த வாய்?
ம், ம். அதனாலதான் கோவப்படுறாங்க ராகுல் காந்தி அவர் மேல. ஓகே. ஒருவேளை மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சியை பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு இந்த எஸ்ஐஆரும் ஒரு காரணமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இந்த சிறப்பு தீவிர எஸ்ஆர் என்பது பீகார், மேற்கு வங்காளத்தில் தான் மிக மிக ஒரு அவசியமாக இருந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், புரிதலை நாம் உண்டாக்க வேண்டும் என்றால், மேற்கு வங்காளத்தில் பங்களாதேஷில் இருந்து வந்த ஊடுருவர்கள், ஓகே, மயன்மார் என்று சொல்லக்கூடிய முன்னாள் பர்மாவில் இருந்து வந்தவர்கள், அந்த வழியா தான், ஒரே வழிதான் அது, பங்களாதேஷ் வழியா உள்ள வந்துடலாம். அங்க வந்தாங்க. மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, ஓட்டு வங்கிக்காக எல்லாரையும் உள்ள போட்டு ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்க, ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க, ஓகே, ஓட்டர் கார்டு கொடுத்துட்டாங்க. ஓகே. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது வந்து நேரு காலத்தில் நடந்துக்குது, வாஜ்பாய் காலத்தில் நடந்தது, மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது, நரேந்திர மோடி காலத்தில் நடக்குது. அது மறைந்தவர்களுடைய எண்ணிக்கை பிளஸ் ஊடுருவல் வந்தவங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் எடுக்கணும். இப்ப மேற்கு வங்காளத்தில் அதிகமா இருந்தது, பீகார்ல இருந்தது, தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது அந்த எஸ்ஐஆர் வந்து. ஏன்னா ஸ்ரீலங்கால இருந்தவர்கள் பர்மிட் கொடுத்துடுறாங்க, இது பண்ண முடியாது, உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியாது. தமிழகத்தில் ஊழல் செய்திருந்தார்கள் என்றால் மறைந்தவருடைய வாக்குகள், போலி வாக்குகள் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனாலதான் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா போனதுக்கு காரணம் தம்பி. ஓகே, ஓகே சார், ஓகே. மீதி காரணம் இந்த வாக்காளர்கள் எல்லாம் வெளியில வந்துட்டதுனால மம்தா பானர்ஜியினுடைய ஒரு புகழ் மங்கி விட்டது. அதனால பாஜக ஜெயிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுவரை எங்களோட இருந்து தமிழக தேர்தல் களம் குறித்தும் மேற்கு வங்காளத்தினுடைய அந்த தேர்தல் களம் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.